சோழ வளநாட்டில் வான் பொய்த்தாலும் தான் பொய்யாது காவிரி நதியின் தெற்கே திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் பச்சை கம்பளம் விரித்தார் போன்ற வயல்வெளிகளுக்கு நடுவே அமைந்துள்ள அழகிய கிராமம்தான் சமுத்திரம் என்னும் கிராமமாகும். சிறிய கிராமமாக இருந்தாலும் இங்கே வாழுகின்ற மக்களிடையே பக்தி நெறி என்பது நாளுக்கு நாள் தழைத்து வருகிறது என்பதை நாம் நேரில் காண முடிகிறது. இந்த சமுத்திரம் என்னும் அழகிய பேரூருக்கு சமுத்திரம் என பெயர் பெற காரணம் என்ன என்று நாம் ஆய்ந்து பார்க்கின்ற போது சுமார் 750 ஏக்கர் பரப்புள்ள ஓர் பெரிய ஏரி இந்த கிராமத்தில் அமைந்து விளங்குகிறது. இந்த ஏரியில் நீர் நிரம்பியுள்ள போது பார்ப்பதற்கு கடல் போல காட்சியளிப்பதால், அதாவது சமுத்திரம் போல காட்சியளிப்பதால் இந்த ஊருக்கு சமுத்திரம் என்று பெயர் வந்ததாக ஆன்றோர் கூறுகிறார்கள். ஆனால் இந்த பெரிய ஏரியில் தற்போது நீர் வறண்டு போய் எங்கு நோக்கினும் முட்புதர்கள் நிரம்பி கிடப்பது காண்பதற்கு சற்று வருத்தத்தை அளிக்கிறது. ஊருக்கு கிழக்கே அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் இங்கே எழுந்தருளி கருவறையில் அழகான கோலத்தோடு இங்கே கற்பூர ஒளியில் விநாயகப் பெருமானை நாம் தரிசிக்கும் பேறு பெறுகிறோம். அருகில் சோழர்கால கட்டிட சிறப்புடைய சிவன் கோயில் இங்கே இருப்பதை நாம் காண்கிறோம். சிதலமடைந்து கிடைக்கும் இந்த சிவன் கோயிலை காணும்போது நமது உள்ளம் வேதனை அடைகிறது. எதிர்ப்புறம் தெப்பக்குளம் இங்கே காணப்படுகிறது. இந்த ஊரை சுற்றிலும் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு காவல் தெய்வங்கள் என அமைந்து இந்த ஊர் மக்களை காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சமுத்திரம் ஊருக்கு இன்னொரு சிறப்பு இங்கே ரயில் நிலையம் அமைந்திருப்பது. ரயில் நிலையத்தின் அருகில் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண முருகப் பெருமான் வள்ளி தெய்வ யானையோடு காட்சி தருகின்ற அழகை காணுகிறோம். சிறப்பு பூஜைகளும் அவ்வப்போது நடைபெற்று வருகின்றன. அருள்மிகு செந்தொட்டியம்மன் ஆலயம் அமைந்துள்ள பகுதிக்கு மேற்கே தளிஞ்சிக்காட்டு கொண்டையம்மன் என்று அழைக்கப்படும் அம்மன் ஆலயம் காணப்படுகிறது. உலக நாயகி, சர்வ வல்லமை படைத்த திரிலோக நாயகி, உலக மகாசக்தியாக சிம்ம வாகனத்துடன் திரிசூலம் ஏந்தி அருள்மிகு கொண்டையம்மனாக அருள் வடிவத்தில் பக்தர்களை காப்பேன் என அழகாக வீற்றிருப்பது காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாகும். சமுத்திரத்தில் ஊரை சுற்றி 8 திசைகளுமே கோயில்களால் நிரப்பப்பட்டது. சமுத்திரத்தினுடைய சனிமூலையில் விநாயகர் கோயிலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலும் இருக்குது. அதே நேரத்தில் அதை சுற்றி அய்யனார் கோயில், முத்துமாரியம்மன் கோயில், இந்த சைடு குளத்துக்கரையில் செந்தொட்டியம்மன் கோயில், மதுரவீரன் கோயில், தளிஞ்சிக்காட்டு கொண்டையம்மன் கோயில், பகவதியம்மன் கோயில், கருப்ப கோயில், இப்படி எங்கள் ஊரை சுற்றி பல கோயில்கள் இருக்குது. செந்தொட்டியம்மனை கீத்து கொட்டையாட்டம் போட்டு கொட்டைகளை வச்சு கும்பிட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு முன்னோர்கள் அதை கோயிலாக கட்டி ஒரு 6 அடி கோபுரம் வச்சு கோயிலாக கட்டியிருந்திருக்காங்க. 2005 நாங்கள் அதை 17 அடி கோபுரமாக கட்டி கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்தோம். அதற்கு பிறகு தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருவிழா நடந்து கொண்டிருந்தது. இந்த கோயிலுடைய பழக்க வழக்கமானது இதை சவணம் கேட்டு 22 நாள் காப்பு கட்டி திருவிழா கும்பிடுகின்ற முறை. இதிலே இந்த கோயிலில் செந்தொட்டியம்மன் கோயிலுடைய முன்பகுதியிலே மேற்கால திசையில் இருக்கக்கூடிய விளக்கு தூணுக்கு அருகே சவணம் கேட்போம். அந்த பள்ளியானது அந்த இடத்துல சவணம் சொல்ல வேண்டும். சொல்லினால் சொன்ன உடனேயே அப்படியே மேற்கால சைடிலிருந்து அப்படியே கிழக்குமா திரும்பி அந்த கிழக்கு திசையில் நின்று அப்படியே அவ்வளோ பேரும் சவணம் கேட்போம். கிழக்கு திசையில் உடனே சவணம் சொன்னால் திருவிழா கட்டுவது என்று முடிவு செய்வோம். இல்லை என்றால் அடுத்த நாள் மறுபடியும் சவணம் கேட்போம். கிழக்காலம் மேற்கால் மட்டும் சவணம் சொல்லிவிட்டு கிழக்கால் சொல்லலைன்னா அங்கே திரும்பி போயிடுவோம். இதே மாதிரியே வந்து கேட்டுட்ருப்போம். இந்த வெள்ளிக்கிழமை முதல் சவணம் கேட்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆரம்பிப்போம். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை காலைக்குள்ளே சவணம் சொல்லிட்டால் திருவிழா காப்பு கட்டுவோம். இல்லைன்னா அந்த வருஷம் திருவிழா இல்லை. சாமிக்கு ஒரு சின்ன பொங்கலை மட்டும் வச்சுட்டு விட்டுருவோம். இதேமாதிரி ஒரு சில காரணங்களால் இந்த திருவிழாக்கள் கொஞ்சம் சிறிது காலம் தள்ளி வந்தது. பின்னாடி நாங்கள் இப்போ 2005க்கு பிறகு இந்த வருடம் அதே போல் சவணம் கேட்டோம். 3வது முறை சவணம் கேட்ட உடனே சவணம் சொன்னது. சவணம் சொல்லி 22 நாள் காப்பு கட்டி சிறப்பான முறையிலே சென்ற மாதங்களில் திருவிழா நடைபெற்றது. இதில் திருவிழாவை செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டினால் அடுத்த செவ்வாய்க்கிழமை என்று 2வது காப்பும், அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை என்று முதல் நாள் சாமி புறப்படாகும். வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரை தினசரி சாமி புறப்படாகி திருவிழா சிறப்பான முறையிலே நடைபெறும். அதிலே முதல் நாள் மண்டபப்படியானது ஐயர்கள் மண்டபப்படி என்று அவர்களுக்காண்டி கொடுக்கப்பட்டிருக்கும்.
2ஆம் நாள் நாய்க்கர்கள் மண்டப்படி, பிள்ளையாக்கர் மண்டப்படி, 3ஆம் நாள் காவக்காரர் மண்டப்படி, 4ஆம் நாள் பிள்ளைமார் மண்டப்படி, இப்படி 5ஆம் நாள் பொங்கத்தந்தி பூதமானது அங்கே ஊரில் செந்தட்டியம்மன் கோயிலிருந்து சாவடியிலேருந்து இங்கே புறப்பட்டு வந்து கிட்டத்தட்ட இந்த கிராமத்து மக்கள் ஒரு 5000 பேத்துக்கு மேலே பொங்கல் வைப்பாங்க. அடுத்த நாள் வந்து படுகல் நடக்கும். படுகல் தண்ணிக்கே கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே இந்த ஊருக்கு மக்கள் வந்துட்டு போயிருந்திருக்காங்க. அடுத்த நாள் வந்து பொங்கல் விழா. அன்றைக்கி நைட்டே வந்து செட்டியார்கள் மண்டபடி. அதுக்கு அடுத்த நாள் வந்து தேர் வடம் பிடிப்பாங்க. தேரை வந்து நிப்பாட்டினோடனே வடக்கால தெருவில் வந்து பள்ளத்தெருவில் வந்து நிப்பாட்டி வடக்கால தெருவில் அவங்க அன்றைக்கி கடா வெட்டுவாங்க. அன்றைக்கி கோயில் அபிஷேகங்கள்லாம் அன்றைக்கி மண்டபடியெல்லாம் அன்றைக்கி நைட் அவங்க செய்வாங்க. அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் மஞ்சள் நீர் முடிஞ்சோடனே இங்கே வந்து காப்பு இருக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம். ஆக வந்து தொடர்ந்து 22 நாளைக்கு திருவிழான்னு வந்துருச்சுனாவே இந்த கிராம மக்கள் அவ்வளோ பேரும் பயபக்தியோட எவ்வளோ பிரச்சனைகள் சண்டை சொல்வதனால் எல்லாத்தையும் மறந்துட்டு அவ்வளோ பேரும் தெய்வத்துக்கு முன்னாடி ஒன்றா வந்து நிற்பாங்க. ஊரில் வந்து இந்த தெய்வத்துடைய இதானது சுத்தபத்தமாக இருக்கணும். இந்த சாமி சவனம் சொல்லிட்டாவே யாரும் வந்து இந்த கிராமத்துக்குள்ளே எந்த தப்பு நடக்காது, திருடு நடக்காது. ஒரு சாதாரண பெண்களே தூரமாயிட்டா கூட கிராமத்து எல்லைக்குள்ளே இருக்க மாட்டாங்க. இது நாங்கள் கட்டுப்பாடாக போடுறதில்ல. அவங்கவுங்க விரும்பி அந்த காலத்துலேருந்து முறையாக நடந்துகிட்ருக்கு. ஒரு மாதமாக இருக்கவங்க கூட வீட்டை விட்டு வெளியே வந்து சாமி பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த சாமி வந்து வடக்கு பார்த்த தெய்வம். கிட்டத்தட்ட செந்தோட்டியம்மனுங்கிறது காளியாட்டம் ரொம்ப சக்தியுள்ள தெய்வம். செந்தட்டின்னு சொல்லி யாராவது வேண்டிட்டானா அந்த குறைகள் இல்லாமல் அவங்களுக்காண்டி இந்த செய்யம் வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துரும். சமுத்திரம் கிராம மக்களின் காவல் தெய்வங்களாக மேற்கு எல்லையில் சக்தி வாய்ந்த உப்பிலி கருப்பன் சிலை இங்கே வடிவமைக்கப்பட்டு தினமும் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. கிழக்கே ஐயனார் சிலை இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. ஐயனாருக்கு கற்பூரம் ஏற்றி நாம் வழிபடும் போது மெய் சிலிர்க்கிறது. மொத்தத்தில் இந்த சமுத்திரம் கிராமத்தை சுற்றிலும் காவல் தெய்வங்கள் காவலாக இருந்து இந்த ஊர் மக்களை காத்து வருகின்ற காட்சியை காணும்போது நமது உள்ளம் சிலிர்க்கிறது. ஊருக்கு நடுநாயகமாக ஏரிக்கரையின் கீழ்ப்புறத்தில் தனி ஆலயம் கண்டு அருள்வாளிக்கின்ற அம்மன் தான் அருள்மிகு செந்தோட்டி அம்மன். பல ஆண்டுகளுக்கு முன்பு தெற்கே உள்ள சமுத்திரம் ஏரிக்கரை முழுவதும் செந்தோட்டி என்னும் ஒரு வகை அரிப்புத்தன்மையுள்ள செடிகள் காடுபோல் வளர்ந்திருக்கிறது. தினமும் இந்த வழியே சமுத்திரம் கிராமத்திற்கு பால் கொண்டு வரும் ஒருவர் இந்த வழியாக வரும்போது அந்த கரையில் இருந்த வேர் ஒன்று கால் தட்டி பால் தினமும் கொட்டி விடுமாம். ஒரு நாள் அதேபோல் கால் தட்டி பால் கொட்டிய போது பாலை கொண்டு வந்தவருக்கு கோபம் வந்தது. அருகில் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருந்தவரிடம் மண்வெட்டியை வாங்கி வந்தார். கால் தட்டிய இடத்தில் உள்ள வேர் போன்ற ஒன்றை வெட்டினார். 2-3 தடவை வெட்டியதும் வெட்டிய இடத்திலிருந்து ரத்தம் போல் வந்தது கண்டு பயந்து போனார். ஊருக்குள் சென்று நடந்த நிகழ்வை கூறினார். ஊரில் இருந்த பெரியோர்களும் ஆச்சரியத்துடன் வந்து அந்த இடத்தை பார்த்து மீண்டும் வெட்டி தோண்டிய போது கை வெட்டுப்பட்ட நிலையில் ஒரு அம்மன் சிலை இரத்தத்துடன் இருப்பது கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். அதே சமயம் மகிழ்ச்சியும் அடைந்தனர். அப்போது அங்குள்ள ஒருவருக்கு அம்மன் அருள் வந்து இந்த இடத்தை சுத்தம் செய்து நான் எழுந்தருளியுள்ள இந்த சிலையை வைத்து வழிபாடு நடத்த வேண்டும் என்று கூறியது. செந்தோட்டி செடிகளுக்கு இடையில் இருந்து இந்த அம்மன் கண்டெடுக்கப்பட்டதால் அருள்மிகு செந்தோட்டி அம்மன் என்று பெயர் வைத்து பக்தர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் அனைவரும் இந்த அம்மனுக்கு ஆலயம் கட்டி வழிபடத் தொடங்கினர். அன்று முதல் இன்று வரை இந்த அம்மனை அருள்மிகு செந்தோட்டி அம்மன் என்றே மக்கள் அனைவரும் அழைத்து பயபக்தியோடு வணங்கி வருகின்றனர். முகூர்த்தப்பட்டின் முழு இலக்கணம் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கம், காந்தி ரோட், காஞ்சிபுரம் மற்றும் தமிழகம் எங்கும். சென்னை சிட்டி அண்ணாந்து பார்க்கக்கூடிய அபார்ட்மெண்ட் இதுவாதான் இருக்கும். நிமிர்ந்து நிற்கும் சார். கட்டடத்துக்கு பலமே கம்பி தான். அப்போ கான்கிரீட்ல உப்பு தண்ணியை யூஸ் பண்ணா கம்பி அரிச்சிடாதா சார்? தம்பி, அம்மன் டிஆர்ஒய் சிஆர்எஸ் கம்பிகள் நாடு முழுக்க கிடைக்குதுல்ல. எந்த தண்ணிக்கும் ஏத்த கம்பி. அம்மன் டிஆர்ஒய் சிஆர்எஸ் கம்பிகள் கட்டிடத்தின் ஆயுளை அதிகரிக்கும். நாடு போற்றும் நல்ல கம்பி. நாங்க ஸ்கூல்ல படிச்ச போது எப்படி துரு துருன்னு இருந்தாலும் இன்னமும் உன் புருஷன் அதே மாதிரி தான் இருக்கான். இப்படி ஆரோக்கியமா இருந்தவர் தான் திடீர்னு ஒரு நாள் மயக்கமாயி விழுந்துட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்போ
பக்கத்துல இருக்கிறவங்க சேலத்துல இருக்கிற நியூரோ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டலை பத்தி சொன்னாங்க. மூளை சம்பந்தமான நோய்களுக்குன்னே ஸ்பெஷலான ஹாஸ்பிட்டல் அது. அவர் இப்ப பழையபடி ஆரோக்கியமா இருக்காருன்னா அதுக்கு நியூரோ ஃபவுண்டேஷன் தான் காரணம். மூளை, முதுகெலும்பு, தண்டுவடம், நரம்பியல் பிரச்சனைகளுக்கு மக்களின் நம்பிக்கையை பெற்ற முதன்மையான மருத்துவமனை நியூரோ ஃபவுண்டேஷன் சேலம். உடலில் உள்ள நச்சுத்தன்மையை போக்கும் 10